வெல்கம் டு நெல்லை மார்க்கெட் ப்ரொஃபைல். இன்றைக்கி நம்ம 21ஆம் தேதியோட வியாழக்கிழமை எக்ஸ்பைரியோட ஓப்பனிங் எப்படி இருக்கும், எங்கெல்லாம் சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸில் ஃபேஸ் பண்ணலாம் மார்க்கெட் அப்படிங்கிறத வந்து நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம அதுக்கு ப்ரீவியஸ் மார்க்கெட் ஆக்ஷனை ஒரு ஸ்டடி பண்ணணும். 19ஆம் தேதி என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணால் தான் இன்றைக்கி உள்ளதை நம்ம ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ 19ஆம் தேதி என்ன நடந்துச்சுன்னா, நம்ம 19ஆம் தேதியோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் சொன்ன மாதிரியே 18ஆம் தேதியோட பிஓசிக்கு மேலே ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து இந்த அதாவது நமக்கு அந்த ஒன் டே சிங்கிள் பிரிண்ட் போட்டுருக்கலையா, அதாவது மந்த்லி சிங்கிள் பிரிண்ட்டுக்கு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஆப்போசிஷன் வரைக்கும் போயிட்டு அங்கே பெரிய அளவு ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணி அங்கேருந்து பெரிய ஃபால் கொடுத்து கீழே அங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 23,490 கிட்ட க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 18ஆம் தேதியோட பிஓசிக்கு கீழே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே ஒரு சின்ன சிங்கிள் பிரிண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க அதாவது லேட் ஸ்பைக் சொல்ல போனால் இதை வந்து இவங்க இன்னைக்கு இதை ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களா, இதுக்கு கீழே ஓப்பன் ஆகி இந்த சிங்கிள் பிரிண்ட்டை ஒபே பண்ணுறாங்களா அப்படின்ட்டு நம்ம இன்றைக்கி இதை செக் பண்ணணும். சப்போஸ் இதுக்கு மேலே ஓப்பன் ஆனாங்கன்னா அந்த சிங்கிள் பிரிண்ட் வேலிடே கிடையாது. ஸோ அப்புறமா அடிஷ்னலாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 19ஆம் தேதி வந்து சூப்பராக சுவாரஸ்யமாக சில விஷயங்கள் நடந்துச்சு. அதாவது காலையில் ஓப்பனிங் ஹவர்ஸில் ஃபுல்லாக டிஐஏ வந்து பை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து ஷார்ட் கவரிங் மார்க்கெட்டில் போயிட்டே இருந்துச்சு. ஸோ அது ஓஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக காட்டும். ஆக்சுவலாக இது 7 மணி கழிஞ்சு நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் உங்களுக்கு அது டைம் வச்சுலாம் காட்ட முடியல. நான் ஆனால் இன்னைக்கு காலையில் அதிகாலையில் பார்க்கும்போது செமையாக இருந்துச்சு. அதாவது 9 மணிலேருந்து கிட்டத்தட்ட 2 மணி வரைக்குமே, 9:15லேருந்து 2 மணி வரைக்குமே புட் சைடு வந்து 5 கோடி கிட்ட ப்ரெஷ் பொசிஷன் எடுத்து வச்சுருந்தாங்க. கால் சைடு வந்து ஆல்மோஸ்ட்டு 35 லட்சமோ சம்திங் அந்த மாதிரி எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ 2 மணிக்கு மேலே அப்படியே தலைகீழ மாறிடுச்சு எல்லாமே. ஸோ இவங்க அந்த 5 கோடியை ஃபுல்லாக கவர் பண்ணுறாங்க. புட்டுவையை வந்து கால்வையை வந்து ஃபர்தராக ஒரு 50 லட்சம் பில்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க ஃபுல்லாக கவர் பண்ண மார்க்கெட்டு தர மாதிரியே கீழே விழ ஆரம்பிச்சிட்டு. ஸோ அதோட டைமிங் தான் அது. கிட்டத்தட்ட 1:45 2 மணிக்கு அப்புறம் வந்து பயங்கரமான ஃபால். கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவரில் ஃபுல் மார்க்கெட்டையும் இறக்கி விட்டாங்க. ஸோ இதுதான் நம்ம திரும்ப திரும்ப இது பண்ணக்கூடியது. ஒரு பெரிய ஹையர் டைம் ஃப்ரேமில் உள்ள வேல்யூஸ்க்கு வந்து மார்க்கெட்டு ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ மந்த்லி சிங்கிள் பிரிண்ட்டை டச் பண்ணி அவங்க ஃபர்தராக ஓடிஎஃப்பில் மேலே போனாலுமே கூட அதோட ஆப்போசிஷனுக்கு மேலே அவங்களால போகவே முடியல. ஸோ அதுதான் நமக்கு இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது. அதே மாதிரியும் கூட இங்கே நமக்கு 13ஆம் தேதியோடதில் செல்லிங் டெல்டா வால்யூம் வந்து இங்கே ரொம்ப ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு 310, அதாவது 3,10,000, இங்கே ஒரு 2,62,200 நமக்கு பில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை அவங்க காலி பண்ணவே இல்லை. அதுக்கு முன்னாடியே கீழே பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டேவில் ஒரு செல்லிங் எக்ஸஸ் வேறு இருக்குது. ஸோ இங்கே வந்தால் கூட இங்கேயும் அவங்க ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த சிங்கிள் பிரிண்ட்டை காலி பண்ணியிருந்தாங்கன்னா மார்க்கெட் ஓரளவு ஃபர்தராக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ எஃப்ஐஐ விடவே இல்லை. ஸோ எஃப்ஐஐடிஐ ஆக்டிவிட்டி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் அதில். அதாவது நேற்று 19ஆம் தேதியை பொறுத்தவரையில் எஃப்ஐஐ வந்து கேஷ் மார்க்கெட்டில் ஓவராலாக 3,410 கோடி வந்து பொசிஷனை கவர் பண்ணியிருக்காங்க. டிஐஏ வந்து பொசிஷன் எடுத்துருக்காங்க, 2,700 கிட்ட பொசிஷன் எடுத்துருக்காங்க. ஸோ எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் வந்து 1,983 கோடி வந்து நமக்கு ஃப்ரெஷ் பொசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ ஆப்ஷனில் தான் ரொம்ப பட்டையை கிளப்பியிருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா நிஃப்டி 50ல் வந்து 17,600 கிட்ட ஃப்ரெஷ் பொசிஷன் எடுத்திருக்காங்க எஃப்ஐஏ வந்து. ஸோ ஆனால் 28,898 கோடி வந்து நமக்கு ஃபினான்ஷியல் சர்வீஸில் ஐடி ஸ்டாக்ஸில் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் மேஜர் இம்பேக்ட் சொல்லப்போனால். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு ஹீட் மேப்பில் பார்த்தீங்கன்னா காலையில் பார்க்கும்போது ஃபுல்லாகவே ஐடி ஸ்டாக்கில் ஃபுல்லாகவே 2% மேலே இருந்தாங்க. இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ எல்லாமே 2% மேலே அப்சைடில் இருந்தாங்க. ரிலையன்ஸு உள்பட அப்படி தான் இருந்துச்சு. ஸோ 2 மணிக்கு மேலே அப்படியே இங்கே பொசிஷனை இங்கே ஃபுல்லாக ஃபாலாக மார்க்கெட்டு பெரிய அளவில் ஃபால் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஐடியோட இம்பேக்ட் தான் காட்டிட்டு இருக்குது. ஸோ இதுதான் எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டி. ஸோ மார்க்கெட்டு இன்றைக்கி இந்த பிஓசியை பிரேக் பண்ணிட்டாங்க. அதை பிரேக் பண்ணி தான் அங்கே ஒரு சிங்கிள் பிரிண்ட்டை போட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நாங்கள் பிரேக் பண்ணிட்டோன்னு சொல்லி ஃபர்தராக கீழே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிஃப்ட் நிஃப்டி இப்போ என்னவா ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 23,520 ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா 500னா இந்த சிங்கிள் பிரிண்ட்டுக்கு கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓப்பன் ஆனாலுமே கூட ஃபர்தராக இன்றைக்கி இவங்க ஃப்ரெஷ் பொசிஷன்லாம் எடுக்காமல் டிஏலாம் பெருசாக பை பண்ணாமல் இந்த சிங்கிள் பிரிண்ட்டை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட்டு கரெக்டாக அந்த 4 ஹவர் பையிங் எக்ஸஸை காலி பண்ணதுக்கு இங்கே வருவாங்க. ஸோ இங்கே வந்தாங்கன்னா இங்கே மோஸ்ட்லி இங்கே இன்றைக்கி க்ளோஸ் பண்ணதுக்கான
வாய்ப்பு இருக்குது. அப்போ இதை பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்றைக்கி திரும்பவும் அதே இடத்துக்கு போவாங்க. அந்த மந்த்லி சிங்கிள் ப்ரிண்ட்டை போய் டச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்குள்ளேயே நமக்கு 200 300 பாயிண்ட் கிட்ட கவர் ஆகிரும். ஸோ இதுதான் இன்றைக்கி நடக்கக்கூடிய சினாரியோ. ஃபஸ்ட்டு 9 காலம் ஆனோடனே ஓஏ பாருங்கள். ஓஏல யார் பில்டப் பண்ணுறா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கால் ஒய் அதிகமாகதா புட் ஒய் அதிகமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் யார் பொசிஷன் எடுத்துகிட்டு இருக்கா அப்படிங்கிறது நம்மளால் கணிச்சிக்க முடியும். ஸோ இதுதான் இன்றைக்கியோட நிஃப்டியோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். மற்றெல்லாம் நம்ம வந்து லைவ் செஷனில் பார்த்துடலாம்.